ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? வாங்க பிரியாணி செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், 1 கிலோ அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். நல்லா அலசிட்டு ஊற வச்சுருக்கேன். அடுத்தது வெங்காயம் ஒரு 400 வெங்காயம் அரிஞ்சு நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அடுத்தது தக்காளி ஒரு 400, 10 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, 50 இஞ்சி, 100 பூண்டு. சரிங்களா? ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள், பிரியாணி மசாலா ஒரு இது வீட்டில் அரைச்சிது பிரியாணி மசாலா ஒரு 1.5 டீஸ்பூனு. அப்புறம் பட்டை ஒரு கொஞ்சம், ஜாதி பத்திரி கொஞ்சம், 2 நட்சத்திரப்பூ, 10 கிராம்பு, ஒரு பெரிய ஏலக்காய் ஒன்று, அப்புறம் ஒரு 6-7 சின்ன ஏலக்காய். சரிங்களா? 200 தயிர், 1 கிலோ கறி, 1.25 கிலோ கறியும் போடலாம், 1 கிலோ கறியும் போடலாம். நான் 1 கிலோ மட்டும் தான் வாங்கியிருக்கேன் மட்டனு. சரிங்களா? அடுத்தது நெய் ஒரு 50 நெய், 200 கிராம் எண்ணெயாக ஊற்றுறதா இருந்தால் 200 கிராம் ஊற்றிக்கலாம். நெய் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இல்லை நெய்யும் சேர்த்து போடுறதா இருந்தால் 2 சேர்த்து 200 கிராம். சரிங்களா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் வடித்து தான் செய்கிறேன். தம் போடலை, வடித்து செய்ய போகிறேன். அதேமாரி நீங்கள் வடித்து செய்யுங்க, நல்லாயிருக்கும் சாப்பாடு உதிரிங்க. 200 எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஏன்னா நெய் ஊற்றுறதுனால 200 மட்டும் ஊற்றிக்கிறேன். சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் காஞ்சிருச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பட்டை கிராம்பு போட்டு நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி செய்கிற மாதிரி சேர்த்துக்கிறேங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா செவந்து வரணும். வெங்காயம் கோல்டு கலரில் நல்லா செவந்து வரணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க வெங்காயம் எவ்வளோ வதங்கிருக்குன்னு இன்னும் வெங்காயம் வதக்கணும். இன்னும் நல்லா கோல்டு கலரில் வரணும். சரிங்களா? கோல்டு கலர். அதுக்குள்ளே நம்ம கத்திரிக்காய் சட்னி செய்துக்கலாம் பிரியாணிக்கு. இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் சட்னி செய்யறதுக்கு 1/4 கிலோ கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன். அடுத்தது எள்ளு கொஞ்சம் 1 டீஸ்பூன் எள்ளு, சீரகம் 1 டீஸ்பூனு, வெந்தயம் 1 டீஸ்பூனு, சின்ன டீஸ்பூனு. சரிங்களா? இதெல்லாம் வறுத்து வச்சுருக்கேன். நல்லா எண்ணெய் போடாமல் வெறும் சட்டியில் வச்சு வறுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு சின்ன சிறு வெங்காயம் கொஞ்சோண்டு சின்னது, ஒரு 10 சிறு வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் சிறு வெங்காயம் இல்லைன்னா கூட ஒரு பெரிய வெங்காயமாக 3 வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளி 2 எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன். வேர்க்கடலை கொஞ்சம், சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை. நான் 1/4 கிலோ இதுதான் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. 1/4 கிலோ தான் போடுறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கேன். புளி நல்லா ஒரு எலுமிச்சை சைஸ், பெரிய எலுமிச்சை சைஸ், இவ்வளோ பெரிய எலுமிச்சை சைஸில் புளி எடுத்துருக்கேன், ஊற வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் புளி ஊற வச்சுருக்கேன். சரிங்களா? நல்லெண்ணெய் ஊற்றணும். என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை, அதனால் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஒரு 100 எண்ணெய்க்கு ஊற்றணும். ஏன்னா எண்ணெய் நல்லா மேலே இருக்கணும். சரிங்களா? இது எல்லாம் பொடி பண்ணிக்கலாம். வாங்க, எள்ளு வேர்க்கடலாம் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இதை பொடி பண்ணிக்கலாம். வாங்க, கத்திரிக்காய் சட்னிக்கு எல்லாம் போட்டு மிளகு, சொல்ல மறந்துட்டேன், மிளகு எடுத்துக்கணும். கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் காட்ட மிளகு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இது பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். எள்ளு, வெந்தயம், சீரகம் எல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. சரிங்களா? நான் தெரியணும். இங்கே பாருங்கள், எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 100 எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சரிங்களா? இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். இஞ்சி பூண்டு வேணும் இதுக்கு. இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு மிளகு போட்டுக்கலாம். சட்டி காஞ்சது மிளகு போட்டுக்கலாம். மிளகு தான் மெயினாக தேவை. கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பாருங்கள், நல்லா கோல்டு கலரில் வரட்டும். இன்னும் கொஞ்சம் வரணும். இன்னும் கோல்டு கலரில் வந்துச்சுன்னா பூண்டு போட்டுக்கலாம் பிரியாணிக்கு. இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கலாம். இப்போ கறியை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கறியை போட்டுக்கலாம். கறி நல்லா தண்ணி விட்டு வேகும்.
வேகும்போது வெந்த பிறகு அதுக்கப்புறம் தக்காளி எல்லாம் போடணும். நல்லா மட்டனை போட்டு நல்லா திருப்பி நல்லா வதக்கிட்டு இந்த தண்ணி விட்டு நல்லா வேகும். இந்த தண்ணியெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் சட்னிக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்குது. இன்னும் நல்லா வதங்கணும், நல்லா கொஞ்சம் வதங்கணும். இப்போ இதில் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா மிளகாத்தூள் இதுவாகட்டும். ஏன்னா கலர் அப்போ தான் கலர் வரும். உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அந்த உப்பு நல்லா சேரணும். சேர்ந்து நல்லா இதுவாகும். நல்லா தண்ணி விட்டு வரட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது கத்திரிக்காய் சட்னிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போது கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் சட்னி கத்திரிக்காய் போட்டுக்கலாம். நல்லா கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும். இந்த இஞ்சி பூண்டிலே நல்லா வதங்கணும் கத்திரிக்காய். கொஞ்சம் கத்திரிக்காய் சட்னிக்கு புதினா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா போட்டாச்சு. அடுத்தது இப்போ பச்சை மிளகாய் தக்காளி போட்டுக்கலாம். கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம். நான் தயிர் ஊற்றலை. ஏன்னா இது எலுமிச்சம்பழம் போடலை. அதனால் தயிர் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிறேன். உங்கள்கிட்ட எலுமிச்சம்பழம்னா ஒரு எலுமிச்சம்பழம் போட்டுக்கலாம். 200 தயிர் ஒரு எலுமிச்சம்பழம். நான் 250 தயிர் ஊற்றுறேன். அதனால் எலுமிச்சம்பழம் போடல. இது நல்லா வதங்கட்டும். இப்போ கத்திரிக்காய் சட்னிக்கு கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. கத்திரிக்காய் அந்த காம்போடு அடுத்து 4 அறுத்து போட்டுங்க. சொட்டை கண்டு 4 அறுத்து போட்டுங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா கிரேவி மாதிரி வரட்டும் தக்காளி. இப்போது கத்திரிக்காய் சட்னிக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் தனியாத்தூள் கொஞ்சம், நான் காரத்துக்காக கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள். அப்போ தான் காரமாக நல்லாயிருக்கும். வதங்கினா பார்த்து இது போட்டுக்கலாம். இப்போ பிரியாணிக்கு நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ தயிர் ஊற்றிக்கலாம். 200 கிராம் தயிர், 250 ஊற்றிருக்கேன் நான். 250 கிராம் தயிர். ஏன்னா நான் லெமன் போடல. ஒரு லெமன் போடணும். 1 கிலோவுக்கு 1 லெமனு. இப்போ நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கி மட்டெல்லாம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ கத்திரிக்காய் சட்னிக்கு இந்த பொடியெல்லாம் அரைச்சி வச்சேன் இல்லையா, அந்த பொடி நல்லா கத்திரிக்காய் நல்லா வதங்கிச்சு, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அந்த பொடியை போட்டுக்கலாம். 50 கிராம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். 50 கிராம் புளி அதை ஊற்றிக்கலாம். கத்திரிக்காய் சட்னிக்கு நல்லா புளி இருக்கணும். அப்போ தான் இது நல்லாயிருக்கும். தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, கட்டியாக இருக்கணும். கழுவி இதை ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான், தண்ணி இருக்குது. ரொம்ப ஜாஸ்திலாம் வைக்கக்கூடாது. இப்போது ஒரு அளவுக்கு இப்போது தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போது ஒரு சட்டியில் தண்ணி தனியாக வச்சுருக்கேன், உலை வச்சுருக்கேன். அது சாப்பாட்டுக்கு வடிக்கிறதுக்காக வடித்து நம்ம அதில் கொட்டிக்கலாம். இப்போ தனியாக தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் உப்பு அளவு சொல்கிறேன். இப்போது கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த இதில் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன், புதினா கொத்தமல்லி கொஞ்சம். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த இதுவில் தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியெலாம் இருக்கக்கூடாது. இப்படி தான் கிரேவி மாதிரி இருக்கணும். சரிங்களா? நல்லா மட்டன் வெந்துருச்சு. நல்லா வெந்து தண்ணி இதுவில் இருக்குது. சரிங்களா? இது அப்படியே சிம்மில் குறைச்சி வச்சிடலாம்.
ஏற்கனவே சிம்மில் தான் இருந்துச்சு. இப்போ அப்படியே அதை மூடி வைக்கலாம். மட்டன் நல்லா இதுவாகும். அதுக்குள்ளே சாப்பாடை வடித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இதில் சாப்பாடை போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்குது. ரொம்ப கொதிக்கலாம் இது வேக விடக்கூடாது. சும்மா ஒரு கொதி மட்டும்தான், அவ்வளோதான். அதுக்குள்ளே வடித்து எடுத்துடணும். உப்பு தேவையான உப்பு போட்டுக்கணும். சரிங்களா? ஏன்னா அதில் கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும். அந்த மட்டன் இதில் சுருக்குன்னு இருக்கணும். அப்போ தான் உப்பு சரியாக இருக்கும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ அரிசியை போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. உப்பு வந்து எப்பயுமே சாப்பாட்டில் போட்டு வடிக்கிற அளவுக்கு உப்பு இருக்கணும். ஜாஸ்தியும் உப்பு போட்டுறக்கூடாது இதில். சரிங்களா? இப்போ சோறு ஒரு கொதி வரட்டும். இதில் கொத்தமல்லி புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி புதினா அப்போ தான் அந்த வாசனையாக இருக்கும். இதில் இருக்கிற தண்ணி மட்டும் இருக்கணும். இதில் எக்ஸ்ட்ராலாம் தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த தண்ணி மட்டும் கிரேவியோடு இருக்கணும். அப்போ அந்த சோறு வடித்து கொட்டும் போது இது இருக்கும். சோறு வடித்த தண்ணியை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். தனியாக வடித்த தண்ணி தனியாக கொஞ்சம் எடுத்து வைக்கணும் மேலே ஊற்றுறதுக்கு. இப்போது ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ சோறு பாருங்கள் நெட்டரிசியாக இருக்குது. ஒரு அரிசி வெந்தது வேகாமல் இருக்கும். அந்த டைமில் கொஞ்சம் ஒரு கொதி தான், ஒரு கொதியிலே எடுத்துடணும் சாப்பாடு. இல்லைன்னா குழம்பு போயிடாது தம்மில் போடும்போது. அவ்வளோதான். ஸ்டவ் இப்போ சோறை வடிச்சிக்கலாம். சாப்பாடு வடித்த சாப்பாடை இதில் கொட்டிக்கலாம். சரிங்களா? இப்போ சோறு வடித்த தண்ணி இருக்குது. இதில் மேலாக ஊற்றிக்கலாம். கலரக்கூடாது, கொள்ளக்கூடாது, மேலாக ஊற்றிக்கலாம். ஏன்னா தண்ணி கிண்ணி எதுவும் ஊற்றலை, அதனால் மேலே ஊற்றிக்கிட்டா சரியாகும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் லைட்டாக மேலே தெரியணும். கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் கரெக்டாக ஆயிடுச்சு. இப்போ தண்ணி பாருங்கள் லைட்டாக இந்த மேலே தெரியுது. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நெய் கொஞ்சம் மேலே ஊற்றிக்கலாம். இப்போ நெய் மேலே ஊற்றிக்கணும். இப்போ கேசரி பவுட்ரு கொஞ்சம் லைட்டாக அப்படியே மேலே தூவி விட்டால் சரி. டபுள் கலராக வரும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ கொத்தமல்லி தழை அப்படியே மேலே போட்டுடணும். மேலே போட்டுட்டு தம்மில் போட வேண்டியதுதான். இப்போ என்கிட்ட சில்வர் பேப்பர் இருக்குது. இந்த சில்வர் பேப்பரை போட்டு தம் போடலாம். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இது பண்ணணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு தம்மில் இருந்துச்சுன்னா போதும். இப்போ தம் போட்டாச்சு. இப்போ நான் அடுப்பில் இந்த தகரம் வச்சுருக்கேன். இந்த சிம்மில் வச்சு தகரம் வச்சுருக்கேன். சிம்மில் தகரம் வச்சுருக்கேன். கொஞ்சம் அடுப்பை பற்ற வச்சு சிம்மில் வச்சுட்டேன். இப்போ அதை இது நல்லா கொஞ்சம் இது ஆகண பார்த்தா இது பாருங்கள். இதை தூக்கி இதில் வச்சுக்கலாம். தூக்கி வச்சுட்டு ஃபுல்லு கொஞ்சம் நல்லா சூடாக்கி வச்சுருக்கேன் தகரம். இப்போ கொஞ்சம் நல்லா தீ ஜாஸ்தி வச்சுக்கலாம். அப்புறம் நல்லா ஃபுல்லாக நல்லா ஆவி வந்த பிறகு அதுக்கப்புறம் குறைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் தம்மு நல்லா இதுவும் ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது அடுப்பை குறைச்சி வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ அடுப்பை குறைச்சி வச்சுட்டு கொஞ்சம் நல்லா ஆகட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் சாப்பாடு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போது பிரியாணி தம்முலேருந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு. இப்போ நீங்கள் இந்த பேப்பர் இல்லைன்னாக்கா ஒரு திட்டமான தட்டை வச்சு தண்ணியை நல்ல ஒரு சட்டியில் தண்ணி எடுத்து அது மேலே வச்சு விட்ருங்க. தம் ஆகிடும். அவ்வளோதான். என்கிட்ட இருக்கிறதுனால போட்டேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா திட்டமான தட்டை வச்சுட்டு தம்மில் போட்டு விட்ருங்க. இப்போ பாருங்கள் சரியாயிடுச்சு. ஒரு பக்கத்துலேருந்து எடுங்க. சரிங்களா? அப்போ தான் இது இங்கே பாருங்கள். பார்த்தீங்களா உதிரியாக இருக்கா? இப்போ பாருங்கள் சாப்பாடு நல்லா அடியிலேருந்து எடுத்து போட்டால் சூப்பராக சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி ரெடி. பாருங்கள் சாப்பாடு நல்லா உதிரியாக இருக்குது. நல்லா வெந்துருச்சு சாப்பாடு. சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரியாக சாப்பாடு நல்லா ரெடி ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ பாருங்கள் தக்காளி சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி ரெடி ஆகிடுச்சு.
சூப்பரான பிரியாணி, மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி. வாங்க சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.